நீங்களும் இரவுகளில் உங்கள் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு, "விடு, நாளை பார்ப்போம்" என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியான சோகம் இருந்து கொண்டே இருக்கிறதா? வயது அதிகரிக்கும் போது அந்த பலவீனம் மெதுவாக உங்களை உள்ளுக்குள்ள உடைச்சு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா? வயது 45 ஆகட்டும், 50 ஆகட்டும், 55 ஆகட்டும், ஒரு உண்மை என்னவென்றால், ஆண்களின் மனம் ஒருபோதும் முதுமையடையாது. அந்த எண்ணங்கள்லாம் இன்னும் இளமையாத்தான் இருக்கும். ஆசைகள் கூட அதே போலவே தொடரும். வித்தியாசம் என்னவென்றால், காலத்தோடு உடல் மெதுவாக ஆதரவு குறைக்க ஆரம்பிக்கிறது. நான் ஒரு உண்மைய மட்டும் சொல்ல விரும்புங்க. 45 முதல் 50 வயதுக்கு பிறகு ஒரு ஆணின் உடல் அந்த தருணங்களில் முழுமையாக ஆதரவு தரவில்லை என்றால், அதற்காக அவனது ஆசை அல்லது உணர்வுகள் முடிந்துவிட்டன என்று அர்த்தமில்லை. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல மனது முழுமையா தயார் நிலையில இருக்கும். ஆனா உடலின் உள் ஆதரவு அமைப்பு வெறும் ஆசையையே அல்லாம சக்தி, நம்பிக்கை, தசை வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. மேலும் வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், மன அழுத்தம், சில சமயம் நீரிழிவு, ரத்த அழுத்தம், தைராய்டு மற்றும் தினமும் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், இவையெல்லாம் சேர்ந்து உடலை இன்னும் பலவீனமாக்கி வருகின்றன. ரொம்ப குறைஞ்ச பேர் தான் அறிந்திருப்பார்க. ஒரு காலத்துக்கு பிறகு உடல் தானாகவே சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறது. மனதுக்கு ஒரு செய்தி போகிறது, இப்போது கொஞ்சம் ஓய்வு தேவை என்று. சக்தி நிலை குறைந்து விடுகிறது, மன உறுதி குறைந்து விடுகிறது. மனிதன் தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து ஒரு அறியாத பயம் உருவாகிறது, உடல் மீண்டும் துணை நிற்காமல் போய்விடுமோ என்று. மனதில் அந்த பயம் பதிந்து விட்டா ஆசை தானாகவே பின்வாங்க ஆரம்பிக்கிறது. இந்த அமைப்புக்கு திட்டுவது தேவையில்லை, புரிந்து கொண்டு சரியான ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கும் நிலையில சில இயற்கை பொருட்கள் உதவியாக இருக்கலாம். உதாரணமா, அஸ்வகந்தா. இது மன அழுத்தத்தை குறைத்து நரம்பு அமைப்பு தளர்வாக மாற்றுகிறது. கவுஞ்சவித. இது கட்டுப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையை ஆதரிக்கிறது. கோக்ஷுரா மற்றும் விதாரிகந்த் இவை உடலை உள்ளிருந்து தயாராக மாற்ற உதவுகின்றன. மெதுவாக மெதுவாக சக்தி திரும்ப வருகிறது, சோர்வு குறைகிறது, தன்னம்பிக்கை நிலையாகிறது. மேலும் எமோஷனல் கனெக்ஷன் எங்கேயோ தொலைந்தது போல இருந்தது, அது மீண்டும் உணரப்பட ஆரம்பிக்கிறது. 50 வயசுக்கு பிறகு ஆண்களுக்கு எதையாவது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர்களுக்கு புரிந்து கொள்ளவும் சரியான ஆதரவு பெறவும் உரிமை உள்ளது. உங்களுக்கும் உங்க துணைக்கும் மனது இளமையாக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் அது உடலுக்கு சரியான ஆதரவு தேவை என்பதற்கான அறிகுறி. ஒரு மறைமுகமான, இயற்கையான மற்றும் புத்திசாலித்தனமான தேர்வு. ரசாயனமின்றி, அடிமைத்தனமின்றி, வெறும் தொடர்ச்சியான சமநிலையான ஆதரவு. உண்மை என்னவென்றால், மனம் இன்னும் இளமையாக இருக்கிறது.